ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். இன்று 9/8/2024 ஆடி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி இரவு 1:44 வரை. அதன் பிறகு சஷ்டி. ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 2:09 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். இங்கு முக்கியமான தகவலாக நட்சத்திரமும் திதியும் எதற்காக குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தை சொல்கிறது. திதி என்பது நம்மை விட்டு நம் பெரியவர்கள் பிரியும் நேரத்தை வைத்து திதி கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வருடா வருடம் கொடுக்கப்படுகின்ற திதியை நாம் தெரிந்து கொள்ள உதவுகிறது. எனவே இந்த நேர விகிதத்தை மிகச்சரியாக கடைபிடிக்கும்படி நேயர்களை கேட்டுக்கொள்கிறேன். இனி தொடர்ந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் முழுமையாகவும் கிருத்திகை முதல் பாதமும் வருகிறது. இன்று சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமைகிறது. 6இல் சந்திரன் வரும்பொழுது நோய் நொடிகள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கவங்க இம்மீடியட்டாக வெளில வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க, அல்லது ஈஸியாக அவங்களே அடங்கி போகிற மாதிரியான நடவடிக்கைகள் உங்களால் எடுக்க முடியும். இன்றைக்கி சத்ரு ஜெயம். நீங்கள் எங்கே இது பண்ணி வச்சு முயற்சி பண்ணாலும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் அடங்கி போவாங்க. நோய் கட்டுப்படும். கடன் தொல்லை தீர்றதுக்கு உண்டான வழிவகைகள் கிடைக்கும். கடன் இருக்குது சார், நிறைய கடன் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி அதில் ஒரு 50% குறையிறதுக்கு உண்டான நல்ல தகவல்கள் சேரும். மேலும் மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் சேரும். அதுக்கு தகுந்த ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தன லாபம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது இந்த 3மே ரொம்ப கரெக்டாக சரியான நேரத்துக்கு உங்கள் கைக்கு சேரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெளியே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு வேலைக்காக போவீங்க, அந்த வேலை முடியாது, அதில் இழுத்துக்கிட்டே போகலாம். அப்போ அந்த ஊர்லேயே தங்குற மாதிரியாக அலுவலகத்து வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணம் 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 அப்படின்னு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள், எல்லா இடத்துலையும் வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக சேருது. மொத்தத்தில் இன்றைக்கி மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசிகள் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் முழுமையாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதமும் வருகிறது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனம் கொஞ்சம் வேவரிங்கில் இருக்கும், சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். போன ஜென்மத்தில் நாம் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்த பலன்களை தரக்கூடிய பரிகாரங்கள் எதுவும் செய்ய முடியாத ஒரே கட்டம் உண்டு அப்படின்னா அது 5வது கட்டம் தான். உங்களுடைய ராசி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கிறது உங்களுடைய ராசி. அது மேஷமாக ரிஷபமான்றதை நீங்கள் தகுந்த ஜோதிடர்களை வச்சு தெரிஞ்சுக்கணும். அதுபோக அந்த சந்திரன்கிறதுலேருந்து 5வது இடம் இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த 5ஆம் இடத்துல இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் வரும்போது ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் நடக்க போகுது. இவங்க நினச்சே பார்க்காத ஒரு நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு சேரப்போகிறது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இன்றைக்கி வரலாம். திடீர் மயக்கம் வருது, வாந்தி வருது,
இந்த மாதிரியான ஒரு ஒரு வியாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இன்றைக்கி இவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவரை சந்திக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா மன சஞ்சலம், தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் இன்றைக்கி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம் உள்ளவங்களுக்கு பெண்களால் அவ்வளோ அனுகூலம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுடைய பேச்சா இல்லை அவங்களுடைய பேச்சான்னு தெரியல. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மனைவியாகட்டும், சகோதரிகளாகட்டும், பணிபுரியும் உதவியாளர்களாகட்டும், மேலதிகாரிகளாகட்டும், பெண்களாக இருந்தால் இன்றைக்கி விவாகம் செய்யாமல் இருக்கிறது நல்ல பலன்களை நிச்சயமாக தரப்போகிறது. மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல பலன்கள், நல்ல மாதிரியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையப்போகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். 4இல் சந்திரன் வரும்போது கொஞ்சம் தண்ணியில் கண்டோன்னு சொல்லுவாங்க. தண்ணியில் இன்றைக்கி பெரிய பெரிய கடல் பார்க்குறதுக்கு சுற்றுலா போகிறீங்க, நதி தீரத்துக்கு போகிறீங்க, இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது இறங்கி குளிக்கிறேன், ஏரி குளம் இந்த மாதிரி இடத்துல இறங்கி குளிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஜலத்தால், அதாவது தண்ணீரால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது குளிச்சு தான் வரணும் இல்லை, அதாவது குடிநீர் அதில் சரியான சுத்தமாக இல்லாத இருந்தால் கூட அதனால் பெரிய வியாதிகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் சரியான சுத்தமான நீரை பெறுவது இன்றைக்கி நல்ல அமைப்பாக இருக்கும். அதே சமயம் சில பேருக்கு இன்றைக்கி அந்த பெண்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் இருக்கிறது, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பேசாமல் இருக்கிறது நல்ல பலன்களை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கனவு கண்டது அப்படியே பலிக்கப்படும். அவங்க என்ன நேற்று நைட்டு கனவு கண்டாங்களோ அது நேர நடக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி அவங்களுக்கு இருக்க போகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சாதனை, பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. மற்றவங்களால பண்ண முடியல சார் அப்படின்னா கூட இவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நல்ல நாள். காரிய சாதனை செய்யக்கூடிய நல்ல பேரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். குறிப்பிடும்படி உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திருப்பு முறையாக அமைய போகிற ஒரு நல்ல நாள். தன லாபம் அதிகமாக இருக்க போகிறது. செய்தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அருமையான அழகான ஒரு இவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் அந்த நிறுவனம் நல்ல தன லாபத்தை ஈட்டி அதனால் இவங்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். கடகராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன். தைரியஸ்தானம்னு சொல்லுவோம், சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே சந்திரன் உட்கார்ந்தனால என்னாகும், மனசுக்கு ஒரு நல்ல தைரியம், காலையில் எழுந்ததுலேருந்து தைரியமாகவும் போல்டாகவும் நல்ல பேச்சு திறமையோடவும் இன்றைக்கி நீங்கள் வலம் வர போகிறீங்க. கடகராசிக்காரர்களே 11ஆம் இடத்துல குரு இருக்குது. குரு 11ஆம் இடத்துல இருந்தால் நினச்சதெல்லாம் நடக்கும். நினச்சது நினைக்காது எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் வெற்றியை கொடுக்கும், தன லாபத்தை கொடுக்கும். நீங்கள் இருக்கிற அந்த ஒரு பொசிஷன் ஒரு பதவியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பதவியே உங்களுக்கு அபரிமிதமான நல்ல பலன்களை நிச்சயமாக தரப்போகிறது. இப்படிப்பட்ட இவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கேளிக்கைகளில் கலந்துக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைக்கும். சினிமா, இந்த மாதிரி கடற்கரைக்கு போய் உல்லாச பயணம் போகிறது, இது மாதிரியான ஒரு அருமையான நல்ல பொழுதினி கழிய போகிறது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். அது அலுவலகத்தில் இருக்கலாம், இல்லை வீட்டிலே இருக்கலாம். அப்படி ஏற்பட்டாலும் அந்த பயணத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க. அதனால் பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது. ஆயில நட்சத்திரம் 4 பாதமும் இதில் கடகராசியில் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்திங்கனாலும் அது நல்லபடியாக செய்கிறதுல வல்லவர்கள் இவர்கள். இவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாட்டில் டெய்லி ரொட்டீனாக ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்குமே, இதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி ஏற்படும். அதனால் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நாள்னு இன்றைக்கி சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 2ல் இருந்தால் என்ன ஆகுன்னா, காரிய தடை தாமதங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒருத்தரை பார்க்கணுன்னு போகிறீங்க, அதில் இன்றைக்கி டக்குன்னு முடியாது, இழுத்தடிக்கும். நாளைக்கு வாங்க, நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரியான பதிலை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டி வரும். அது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் முயற்சி பண்ணணும். ஆனால் மற்றபடி 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அழகாக வரும், நல்லா பேசுவீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் வரணும். அப்படிங்கிறதுனால மேலதிகாரிகளை பகைச்சிக்காமல்
அவங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள்னு சொல்லலாம். என்ன ஒன்று, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல சனி. சனி 7ல் இருக்கும்போது என்ன ஆகுன்னா குடும்ப சனின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைக்குள்ளே சந்தேகங்கள், வீண் தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் குறைச்சிக்கிறது நல்லது. மக நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு வெளியில் போய் சுற்றிட்டு வந்து வீண் அலைச்சல், அதாவது சில விஷயங்கள் நான் முடிச்சிருவேன், வெற்றிகரமாக முடிப்பேன், முயற்சி திருவினையாக்கும், அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு வீணாக இன்றைக்கி அலைச்சலில் போய் இறங்குவாங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தொழில் வியாபாரத்தில் பணமுடை ஏற்படும். அது ரொம்பவும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பணமுடை காரணமாக இன்றைக்கி நீங்கள் அலைய நேரலாம். உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கவங்களுக்கு தான் சார் சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல நாள். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுடைய நட்சத்திரம், அதாவது அந்த ராசியிலேயே வந்து சந்திரன் உட்கார்றாரு. அப்போ சந்திரன் ராசியிலே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கவனங்கள் கொஞ்சம் செதறும். கவனங்கள் வந்து ஒரே ஃபோக்கஸில் இருக்காது, மாறும். எந்த ஒரு ராசியிலையும் மற்ற கிரகங்கள் வந்து உட்காரும்போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அப்படி பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் வந்து ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது, அது சந்திரனுடைய சொந்த நட்சத்திரம். அதனால் அது அவங்களுக்கு ஒன்றும் ஜாஸ்தி இருக்காது. 3 நட்சத்திரத்திலே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவும் பாக்கியவான்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்புகளும் தேடி தேடி வரும், அவங்களுக்கு தேடி வரும். ஆனால் இவங்க அதை மதிப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் இவங்களை தேடி வர வாய்ப்பை வந்து இவங்க மிகச்சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரலாம். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரொம்ப அமோகமான நல்ல நாள். எல்லா முயற்சிகளும் கைகூடும், எல்லாமே சக்ஸஸ் ஆகும், வெற்றின்னு சொல்லலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடைமைகளில் உங்களை ஒன்று பேக்கெட்டு போகலாம், பேக்கெட்டில் இருக்கக்கூடிய செல்லு காணாது போகலாம், அல்லது ஏதாவது உங்களுடைய வண்டி 2 வீலர் ஆர் 4 வீலர் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சந்திரனுடைய சஞ்சாரம் சரியில்லாததுனால இந்த மாதிரி பலன்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் இருக்கவங்களுக்கு வீண் மனக்கலக்கம். இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், மகளுடைய திருமணம் எப்படி நடக்கும், அதை நம்ம எப்படி நடத்த போகிறோம், பிள்ளைங்க எப்படி படிக்கும், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறானே அதுக்கு இது மாதிரி அதெல்லாம் நடந்துடும் சார். நம்ம பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க இந்த காலத்தில் வந்து இந்த 2000 கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான மனநிலை கொண்டவங்க, அவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. அவங்க உள்ளங்கையிலே உலகம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதனையாளர்களாக இருக்காங்க. அதனால் நம்ம காலம் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேவையில்லாத மனக்கலக்கங்கள் இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் நண்பர்களுக்கு வரலாம். ஆகமொத்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மிக சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. துளாராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்ல அருமையான வாய்ப்புகள்லாம் வீடு தேடி வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், அதாவது உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் ஆகிறதுக்குடான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன நஷ்டம், உங்களுடைய பர்ஸ் பத்திரம். ஏன்னா தேவையில்லாத செலவெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரும். அதனால் அந்த செலவுகளை குறைச்சிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு வந்து தூக்கம் கெடும் சார். அதாவது தூக்கம் வந்து கரெக்டாக இருக்காது. 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தூக்கம் குறையும். அதனால் அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரும். சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு எனக்கோ எப்போது தொலைச்சிருப்பீங்க, அல்லது இப்போது ரீசெண்டாக தொலைஞ்சு போன வண்டி, 2 வீலர் அல்லது காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்றைக்கி உங்களுக்கு சேரப்போகிறது. சுவாதி நட்சத்திரம் 4 பாதத்தையும் கொண்டவங்களுக்கு இன்றைக்கி பெண்களால் அனுகூலம் அதிகமாக இருக்க போகிறது. அலுவலகத்திலேயோ அல்லது மேலதிகாரிகள், பெண் அதிகாரிகளோ இன்றைக்கி பாராட்டுகள் பெற போகிறீங்க. அப்படி ஒரு அருமையான நாள். விசாக நட்சத்திரம் 3 பாதங்களும் இன்றைக்கி கேளிக்கையில் ஈடுபடுவாங்க. சினிமா, ட்ராமா, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஜாலியாக இருக்க பொழுதுபோக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள். ஆக மொத்தம் துளாராசிக்காரர்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 11ல் சந்திரன். சந்திரன் 11ல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள்லாம் ரொம்ப
வீடு தேடி வருவாங்க, நல்ல நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக பொழுது கழிக்க போகிறீங்க. தன வரவு இருக்க போகிறது. பணம் வந்து கொஞ்சம் தாராளமாகவே இன்றைக்கி வரும்னு சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னா, செய்தொழில் வியாபாரத்தில் இவங்களுடைய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு தன லாபம் இன்றைக்கி கிடைக்க போகிறது. விசாக நட்சத்திரம் 4 பாதம். விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 4ஆம் பாதம் வந்து அவ்வளோ அருமையான நட்சத்திரம். அதில் வந்து இவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன்களாக வந்து புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். புதுசாக வாங்குவோம், ட்ரெஸ்ஸெலாம் வாங்குவோம். அப்படி ஒரு முக்கியமான நாள். அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும் சேர்ந்தது இது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. மியூசிக் பார்ட்டி, மியூசிக்கில் இசை ஆர்வம் இருக்கிறவங்க இன்றைக்கி ஏதாவது போட்டிகளை கலந்துக்கிட்டாலோ, இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி மியூசிக் ப்ரோக்ராம் இதில் கலந்துக்கிட்டாலோ நல்ல வெற்றி நிச்சயமாக இன்றைக்கி கிடைக்க போகிறது. எல்லா புது முயற்சிகளும் நல்ல வெற்றியை தரும். கேட்ட நட்சத்திரம் 4 பாதத்துக்கும் சேர்த்து ஒரே பலன்தான். இன்றைக்கி சிக்கனமாக இருக்கிறது தான் நல்லது. சிக்கனம்னா என்ன சார் அப்படின்னா, கஞ்சத்தனமாக இருக்கிறது. ரொம்ப அசால்ட்டாக சூப்பர்வா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போய் சாப்பிட்றது போகிறதுலாம் இன்றைக்கி வேண்டாம். வீண் செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவினங்கள் இருந்தாலும் மற்றபடி நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமையும். அடுத்த பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 10ல் இருக்கும்போது தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப நல்லா. ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு தேவையான பணவரவு இல்லை, அதனால் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் அதுக்கு தெரிஞ்சவங்க, அது விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் நீங்கள் இன்றைக்கி கேட்பீங்களாட்டுருக்குது. கேட்டு அந்த ஒரு தொழில் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா வர முடியுமா அப்படிங்கிற ஆலோசனையில் இன்றைக்கி ஈடுபடுவீங்க. ஜென்ரலாகவே தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா முன் யோசனை உள்ளவர்கள், எப்போவுமே எதுவும் பிளான் பண்ணி கரெக்டாக செயல்படக்கூடியவர்கள். என்ன கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசிடுவாங்க. அவங்க பேச்சு கொஞ்சம் மற்றவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த முன்கோபம் இருக்கும். நிறைய அவங்க வாழ்க்கையில் அடிபட்டவங்க, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த முன்கோபம் நிச்சயமாக இருக்கும். மூல நட்சத்திரக்காரர்கள் 4 பாதமும் இந்த தனுசு ராசியிலே வருது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த கடன் தொல்லைனால இன்றைக்கி கொஞ்சம் மனசு கலக்கத்தில் இருப்பாங்க அவங்க. புராண நட்சத்திரக்காரர்களுக்கு தூர தேசத்திலே நல்ல செய்திகள் வரும். வெளியிலேருந்து இந்த பாஸ்போர்ட், விசா, இந்த மாதிரியான பேங்க் லோனு, புதுசாக வேலை கிடைக்கிறது, திருமண முயற்சி, இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செய்தியை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த செய்தி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். அடுத்தது உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். இவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தொட்டதெல்லாம் தொலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்ற ஒரு நல்ல அருமையான நாள். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான அருமையான நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் சார். 9ல் சந்திரன் சஞ்சரிக்கும் போது என்ன ஆகும்னா, தகப்பனார் வகை அனுகூலங்கள் இருக்கும். அவருடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும். தகப்பனார் துணை இருக்கும் சார். 9ஆம் இடம்ங்கிறது வந்து தந்தை. 4ஆம் இடம் அப்படிங்கிறது ராசியில் 4 கட்டம் எண்ணிங்கன்னா அது தாயார். 3வது கட்டம் எண்ணிங்கன்னா அது வந்து சகோதரரை பற்றி சொல்லும். அந்த வகையில் 9ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து தகப்பனார் ஸ்தானம். அந்த தந்தை ஸ்தானத்தில் இன்றைக்கி வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, தகப்பனார் வழி அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்க போகிறது. ஆனால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயம் வந்து போகும். அந்த பயம் எதனாலனே தெரியாது. தன்னுடைய நோயால் இருக்கலாம், தன்னுடைய புத்திரர்களை பற்றி இருக்கலாம், தன்னுடைய தாயார் தகப்பனாரை பற்றி இருக்கலாம், தான் இன்னும் வீடு கட்டலையே, எல்லோரும் கட்டிக்கிட்டாங்களே, அந்த மாதிரி தேவையில்லாத பயங்கள்லாம் வந்து விலகும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் அமோகமாக இருக்கும், ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும். தன லாபம் அபரிமிதமாக இருக்க போகிறது. நிறைய லாபத்தை பார்க்க போகிறீங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நாவடக்கம் தேவையான நாள். இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. கச்சாமுச்சான்னு பேசிட்டீங்க அப்படின்னா வீண் பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய நாள். அதனால் தேவையில்லாத பேச்சை வந்து இன்றைக்கி குறைச்சிக்கிட்டு கம்மியாக பேசுனீங்கன்னா பிரச்சனைகளும் கம்மியாக தான் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கவங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு அடிக்கடி வந்து போகும். ஆனாலும் பெண்ணானாலும் அது ஒரு தொல்லை இருக்குது இவங்களுக்கு. ரெண்டாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபம் உள்ளவர்கள், சரியான ஒரு புரிதல் இல்லாதவர்கள்னு சொல்லலாம்.
டக்குன்னு எதோ ஒன்று கோச்சிக்குவாங்க, அதையே மனசில் வச்சுட்டு அதையே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சித்தர்கள் தரிசனம், ஏதாவது மலை சுற்றி திருவண்ணாமலை மாதிரி மலையை சுற்றி வர்றது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளில் இவங்களுக்கு சித்தர்கள் வந்து அருளாசி கொடுக்கக்கூடிய, தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா வந்து அஸ் யூஷுவல் உங்களுடைய ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் புதுசாக எதுவும் யோசிக்கக்கூட வேண்டாம், அப்படியே இருங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் நடக்கிறது நடக்கட்டும், அப்படியே போயிட்டுருக்கட்டும். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஜென்ம சனி. ஜென்மத்திலே சனின்னா இவங்களுடைய ராசியிலேயே சனி உட்காந்துருக்கனால அது ஜென்ம சனின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சில மனக்குழப்பங்களை கொடுக்கும், முன்னேற்ற தடைகளை கொடுக்கும். இதுக்கெல்லாம் வந்து சனி பரிகாரம்னு பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணோம். முக்கால்வாசி பேர் திருநள்ளாறு வந்து சனி கோவில் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. சனி கோவில் கிடையாது, அது மிக பிரம்மாண்டமான அழகான சிவன் கோயில். அங்கே இருக்க சுவாமிக்கு வந்து தர்பாரண்யேஸ்வரன் பேர். தர்பை புல் தான் அங்கே வந்து முக்கியமான ஸ்தல விருட்சம். அவ்வளோ அருமையான ஊரில் வந்து ஒரு சுத்துப்பட்டு பரிகாரத்தில் இது வச்சுருக்காங்க, சனி பகவான் வச்சுருக்காங்க. அதனால் சனி கோயில் ஆயிடுச்சு. அதனால் சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மிக அருமையான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இன்றைக்கி வந்து குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மனச்சோம்பல் கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் ஏன்னு தெரில, அது இந்த கும்பராசிலேயே வந்து சதய நட்சத்திரங்கள் கொஞ்சம் சோம்பேறிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் விஷயம் வந்து இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அது வெற்றி அடையாமல் விட மாட்டாங்க. ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பல வெற்றிகளை தரும் அருமையான நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 7ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 7இல் இருக்கும்போது சுப செய்திகள் வந்து சேரும், நல்ல செய்திகள்லாம் வரும். காதலில் வெற்றி கிடைக்கும். ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்ல பதில் கிடைக்கும். ஆனாலும் வந்து பெண்ணு, பெண்ணாலும் ஆணுக்கு, மீனராசிக்காரர்கள் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல மன வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையுது. ஒன்றா 2 வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், இருந்தாலும் இவங்களுடைய மன வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல அருமையான நல்ல செய்திகள் வந்து சேரும். சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல தன லாபம் இருக்க போகிறது. அதுமாதிரி அபரிமிதமான ஒரு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி சுப செய்தி வந்து சேரும். சுப செய்தினா என்ன சார் அப்படின்னா எல்லாமே சுப செய்தி தான். திருமணம் சம்மந்தப்பட்டது நல்ல செய்தி தானே. பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிறேன் ஒரு தொழிலில், நீங்கள் வந்து சேர்ந்துங்க அப்படின்னு சொன்னாலும் அது நல்ல செய்தி தானே. அப்படிப்பட்ட நல்ல செய்திகள் இவங்களை வந்து சேரக்கூடிய ஒரு உன்னதமான நாள்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் வருது. இதில் பார்த்திங்கன்னா அமோகமான அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கி. இவங்க வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து முடியும். தன லாபம் இருக்க போகிறது. இவங்களுடைய செய்தொழில் வியாபாரம் அல்லது இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனம் நல்ல தன லாபத்தை பார்க்கும். அதனால் இவங்களுக்கும் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் சேர்ந்து இன்றைக்கி எதுவும் புதிய முயற்சிகளை செய்யாதீங்க. ஏன் சார் அப்படின்னா கொஞ்சம் காரிய தடைகள் வரலாம் சார். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் போகிற வேலை வந்து டக்குன்னு முடியாது, விழுப்பறியாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு வாங்க சார், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பதிலை வந்து இவங்க இன்றைக்கி எதிர்பார்க்க வேண்டி வரும். ஆக மொத்தம் மீனராசிக்காரர்களுக்கு தடைகள் இருந்தாலும் அதுவும் உடைபட்டு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாட்கள். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்தோம். அடுத்தது திருமண தகவல். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் பெண்களுக்கு பொருந்தாத ஆணின் நட்சத்திரங்கள் இப்போ சொல்கிறேன். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் வந்து குறித்து வச்சுங்க. அது வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திர பெண்ணுக்கு பொருந்தாத ஆணின் நட்சத்திரம் ரோகிணி என ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்கள திருமணம் செய்ய மாட்டாங்க. திருவாதிரை, மகம், பூரம், ஹஸ்தம், சுவாதி, உத்ராடம், திருவோணம், சதயம். மறுபடியும் சொல்கிறேன். ரோகிணி, திருவாதிரை, மகம், பூரம், ஹஸ்தம், சுவாதி, உத்ராடம், திருவோணம், சதயம். இந்த 9 நட்சத்திரங்களும் இவங்களுக்கு வந்து யோனி பொருத்தமும் இருக்காது, ரஜ்ஜு பொருத்தமும் இருக்காது. யோனின்னா வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருத்தம், ரஜ்ஜுங்கிறது தாலி பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லுவோம். இந்த 2 பொருத்தம் இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது.
அது இல்லாமல் இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு வந்து சந்திராஷ்டம ராசியை வந்து தனுசு ராசி வருது. தனுசு ராசியில் பிறந்த ஆணை இந்த பெண்ணுடைய ராசிக்கு சேர்க்கக்கூடாது. சந்திராஷ்டமத்தில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக சண்டை தான் இருக்கும், குடும்ப ஒற்றுமைன்றது இருக்காது. அதனால் பொருத்தம் பார்க்கும்போதே தனுசு ராசியில் உங்கள் பையன் பிறந்திருக்கானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாமல் போய் இதை பொருந்தாத கொண்டு போய் காமிச்சு அதை ஒரு ஜோதிடர் பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு உண்டான தட்சணைகளை கொடுத்து இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தானே. அதனால் இந்த நட்சத்திரங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வர்றது, அதாவது தொடர்ந்து எழுதி வச்சுக்கணும். நம்ம பொண்ணுக்கு ஒன்று தேவையில்லாத நட்சத்திரங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் திருமண தகவல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.